கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சிஎஸ்கே சைட்ல இருந்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் மற்ற டீம்ஸ்லாம் இன்ஜுரி இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா சிஎஸ்கே சைட்ல இருந்து எந்த விதமான இன்ஜுரியுமே இல்லாம இருந்தது. ஆனா ஐபிஎல் நெருங்க கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 5 பேர் பக்கம் இன்ஜுரி அப்படிங்கிற லிஸ்ட்ல வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு பிளேயரை ரிப்ளேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு. அதுதான் இப்ப சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ என்ன ஏது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே டக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் டெவான் கான்வே செம்மையான ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான். பட் இருந்தாலும் அதுல தான் பிரச்சனையே. டெவான் கான்வேக்கு இன்ஜுரி அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்ம ப்ரூஃப் இல்லாம எதுவுமே பேச மாட்டோம். ஸ்கிரீன்ல காமிக்கிறோம் பாருங்க. ஸோ டெவான் கான்வே நீங்க டைப் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 1.5 மாசமாவே அவர் பத்தின நியூஸ் தான். அண்ட் 24 மணி நேரத்தில் ஆல்மோஸ்ட் 18 வெப்சைட் அவரை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அதுலேயே குறிப்பா சொல்ல போகணும் அப்படின்னா 1 மாசமா அவருக்கு சரியா போகல அப்படின்னு தாங்க சொன்னோம். அதாவது அவருடைய குழந்தைய வந்துட்டு இழந்துட்டாரு. அதாவது கருவுல இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னு சொல்லலாம். அது வந்துட்டு கலைஞ்சிருச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுலயே மனசுடைஞ்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் கிரிக்கெட்லயே அவனால வந்துட்டு பெருசா ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ அந்த வேதனை அதுலயே இருந்தாரு. இப்போ அந்த தம்ப்ல வந்துட்டு அடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேட்டை கரெக்டா ஹோல்டு பண்ண கூட முடியல அப்படிங்கிற ரிப்போர்ட் தான் இப்போ வந்திருக்கு. ஸோ டெவான் கான்வே கிட்ட இருக்க மிகப்பெரிய பிரச்சனையே அதுதான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ கண்டிப்பா ஒரு 6 இருந்து 7 நாள் மினிமம் ரெஸ்ட் வேணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இன்ஜுரி எப்படி இருக்குன்னே பார்த்து சொல்ல முடியுங்கிற மாதிரி டாக்டர் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. நல்லா கேட்டுக்கங்க. 7 நாள் வெறும் ரெஸ்ட் தான். அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த சோதனையே பண்ண முடியும். எவ்வளவு தூரம் இன்ஜுரி இருக்கு, இவ்வளவு எவ்வளவு நாள் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும், இன்னும் எவ்வளவு மந்த் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். மந்த் கணக்குல தான் சொல்லியிருக்காங்க, டேஸ் கணக்குல கூட இல்ல. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1 மாசம் கூட இல்லைங்க ஐபிஎலுக்கு டெவான் கான்வே வந்து விளையாடுவாரானுங்கிறது மிகப்பெரிய கேள்வி. சிஎஸ்கேக்கு பிரச்சனை இல்ல கான்வே இல்லைன்னா கூட, பட் இருந்தாலும் எமோஷனலா கான்வேவை மிஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. அவருக்கு இங்க ஏதாவது கல்யாணம் நடந்தது. ஸோ ஒரு சீசன் வந்துட்டு ரொம்ப போரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அடுத்த சீசன் கம்பேக் சீசன்ல மெயின் பிளேயரா இருந்தாரு. ஃபைனல்ல அவர் அடிச்ச ஷாட்ஸ் எல்லாம் மறக்கவே முடியாது. அதிக ரன் அடிச்சிருந்தாரு. செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறது வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தாரு. அவரை நம்ம மிஸ் பண்ண போறோமா அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ அவருக்கு பதிலாக நீங்க யோசிக்கவே வேணாம். ரச்சின் ரவீந்திரா அச்சசலா லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அவரை விட பெட்டராகவே ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வேறங்க. டிவான் கான்வே கூட கீப்பர் தான். தோனி இல்லைன்னா நெக்ஸ்ட் தான் அவர் வந்துட்டு அவருக்கு சான்ஸ். பட் இருந்தாலும் ரச்சின் ரவீந்திரா ஸ்பின்னர் வேற. ஸோ சேப்பா கண்டிஷனுக்கும் செம்மையா ஆடுவாரு. அண்ட் ரச்சின் ரவீந்திராவோட பேட்டிங்கும் செம்மையா ஆடுவாரு. ருத்ராஜ் அண்ட் ரச்சின் ரவீந்திராவுடைய காம்போவை நம்ம பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி மத்த இன்ஜுரி லிஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவம் தூபே இருக்காரு இல்லையா. ஸோ அவரு தான் பார்த்தோம் அப்படின்னா பேக் பெயின் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 வாரமா கிரிக்கெட் அப்படிங்கிறத விளாடல. ஸோ டெவான் கான்வே தொடர்ந்து சிவம் தூபேக்கும் பேக் பெயின்ல இன்ஜுரிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எப்போ விளையாடுவார் அப்படிங்கிறத பார்க்கணும். ரஹானே பொறுத்த வரைக்கும் புவரான ஃபார்ம்ல போயிட்டு இருக்காரு. ஸோ அவ்வளோ பெரிய இன்னிங்ஸ் அப்படிங்கிறதா இல்ல. டெஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு 30 ரன் தான் அவருடைய ஹையஸ்ட் கடந்த கிட்டத்தட்ட ஒரு 10 இன்னிங்ஸ்ல. ஸோ அந்த அளவுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரொம்ப புவரா போயிட்டு இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து முஸ்டபிசூர் அவருக்கும் காலில் அடிங்க. ஸோ சுத்தி முத்தி சிஎஸ்கே உடைய கேம்ப்ல எல்லாருக்குமே இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்விப்பட்டிருக்கோம். டேரியல் மன்சலுக்கு இன்ஜுரி ஆனா ரெக்கவர் ஆயிட்டாருங்க. இன்னும் 1 வாரம் ரெஸ்ட் எடுத்தா முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாருங்க. ஆல்மோஸ்ட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி ரெக்கவர் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் டெவான் கான்வேக்கு பதிலாக ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயரா நம்ம ரச்சின் ரவீந்திரா இருந்தாலும் அவர் இல்லாத பட்சத்தில் அவருடைய பிளேஸை ரிப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா. ஏன்னா ரச்சினுக்கும் இன்ஜுரின்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஏதாவது இன்ஜுரின்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ கண்டிப்பா ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர் அப்படிங்கிறது போவாங்க. ஒன்னு டெவான் கான்வே ஒரு சில வாரங்கள்ல வந்துட்டு ரெடி ஆயிடுவாரு, சிஎஸ்கே கேம்ப்ல வந்துட்டு ஜாயின் பண்ணிடுவாரு. அப்படிங்கிற பட்சத்துல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னா 2 மாபெரும் வீரர்களை சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் சிஎஸ்கே கேம்ப் சைட்ல இருந்து தான். ஸோ சிஎஸ்கே கேம்ப் சைடு அப்படிங்கறத நான் எதை சொல்றேன் அப்படின்னா ஜேஎஸ்கே தான் சொல்றேன். அது ஒன்று டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் சொன்னேன். ஸோ ஜேஎஸ்கே பொறுத்த வரைக்கும் டூப்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ஸ்மேன் இருக்காரு. அவரு ஒரு ஆப்ஷனுங்க. ஸோ அதை தொடர்ந்து எல்லாருமே எதிர்பார்த்த ரீசா ஹென்ட்ரிக்ஸ். இந்த பையனை ஏன்பா வந்துட்டு நீங்க யாருமே எடுக்கலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காருங்க. ஸோ ரீசென்ட் டைம்ல அடி சும்மா பிரிச்சுட்டாரு. ரீசா ஹென்ட்ரிக்ஸ் வந்துட்டு வரக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் டூப்ளாய் அண்ட் டூப்ளசி இவங்க 2 பேருடைய அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நம்ம பார்த்திருப்போம். ஜேஎஸ்கேல எவ்வளவு செம்மையா ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட டூப்ளாய மேல வந்துட்டு ப்ரொமோட் பண்ணி நல்லா பண்ண சிஎஸ்கே கேம்ப் அதே ஃபிளமிங் தான் வந்துட்டு மேல ப்ரொமோட் பண்ணி அவருக்கு அந்த சான்ஸை கொடுத்தாரு. ஸோ கண்டிப்பா நல்லா ஆடிட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது சிஎஸ்கே எப்பவுமே ஃபாரின் ஓப்பனரை விரும்புவாங்க. சப்போஸ் நம்மளுடைய டெவான் கான்வே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இவர் தான் வருவாரு, ரீசா ஹென்ட்ரிக்ஸ் நாம அவங்க வந்துட்டு வாங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சில ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. ரூமர்ஸ் தான், பட் இருந்தாலும் கான்வே இல்லைங்கிற மாதிரி 100% வர ஆயிட்டான். இவர் வரக்கான சான்ஸ் தான் 99% ஜாஸ்தி. அந்த அளவுக்கு பிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. டூப்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரு ஒரு பக்கம் இருக்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் ரஹானே 2 பேர் ஓப்பனிங் இறங்குறது தான் பெட்டரா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எப்பவுமே மேக்ஸிமம் சிஎஸ்கே 2 இந்தியன் ஓப்பனரை ட்ரை பண்ண மாட்டாங்க. ஒரு ஃபாரினர் ஒரு இந்தியன், அப்படி இல்லைன்னா 2மே ஃபாரினர். உதாரணத்துக்கு பிரண்டன் மெக்கலம் இல்ல டி ஸ்மித்தை நீங்க பார்த்திருப்பீங்க, இல்லைன்னா ஃபேப் டு பிளஸி வாட்சனை பார்த்திருப்பீங்க, அப்படி இல்லைன்னா அம்பாத்தி ராயுடு அண்ட் வாட்சனை பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷனும் இருக்கும். அது போக இந்தியன் பிளேயர், அது மட்டும் இல்லாம ஒரு ஃபாரின் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி மைக்கர்
தென்காசி முரளி விஜய்னு சொல்லிட்டு. அதை தொடர்ந்து இந்த சீசன் ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜா இல்ல டெவான் கான்வே வந்துருவாரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கணும். டெவான் கான்வேயோட இன்ஜுரியை பொறுத்த வரைக்கும் அவர் ஆஸ்திரேலியா கூட ரொம்ப ரொம்ப மெயினான 2 டெஸ்ட் மேட்ச் தான் விளையாடுறாங்க. அதுல ஒரு டெஸ்ட் மேட்ச்ல அவர் இருந்தாகணும். ஆனா குவைட் பண்ணிட்டாருங்க. அந்த அளவுக்கு அவரால் பேட்டை கூட ஹோல்ட் பண்ண முடியல. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்காரு. அதனால நான் விளையாடல, ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ டெவான் கான்வே உடைய கன்ஃபர்மேஷனுக்காக தான் சிஎஸ்கே உடைய கேம்ப் வெயிட்டிங்ல இருக்காங்க. மார்ச் 12ஓட நியூசிலாந்து பிளேயர்ஸுக்கு எல்லா விதமான போட்டியும் முடியுது. 13ல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சுவாங்க. 13ல இருந்து 15ஆம் தேதிக்குள்ள வரக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். பொறுத்து இருந்து பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்குது அப்படிங்கறத. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சப்போஸ் கான்வே இல்லை அப்படின்னு சொன்னா டூப்ளாய் ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இருக்கக்கூடிய பிளேயரான ரச்சின் ரவீந்திராவை மேல இறக்கி விடுறது பெஸ்ட் நினைக்கிறீங்களா? இல்ல ரஹானேவை ஓப்பனிங் இறங்கணும்னு நினைக்கிறீங்களா? சிஎஸ்கே ஃபேனா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.